நடிகர் கேபிஒய் பாலா ஒன்னும் ராஜ பரம்பரை இல்ல அப்படின்றப்போ அவர் உதவி செய்யக்கூடிய பணத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத பத்தி விசாரணை நடத்தணும்ன்ற மாதிரி கூல் சீரிஸ் அவர்கள் பேசியிருக்காரு. காந்தி கண்ணாடி பட வெளியீட்டு விழால யார்கிட்டமே பணம் வாங்கி உதவி செய்யலன்ற மாதிரி பாலா சொல்லியிருந்த நிலையில கூல் சுரேஷ் இந்த மாதிரி பேசியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கலக்க போவது யாரு மட்டுமில்லாம குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதிக ரசிகர்களை வாங்கினவரு இந்த பகுதியில அவருடைய நகைச்சுவை கலந்த உரையாடல்களையும் ரசிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். தொலைக்காட்சி துறையில கிடைத்த வெற்றியாளர் திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்ச இவருக்கு சூர்யா, விருமன் மாதிரியான படங்கள்ல சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சு கவனத்தை ஈர்த்தாரு. கேபிஒய் பாலா தன்னுடைய கலை திறமையால மட்டும் இல்லாம தனது சமூக அக்கறைக்காகவும் அறியப்பட்டாரு. இதுவரைக்கும் 5 ஆம்புலன்ஸ்களை வாங்கி கொடுத்து அதை பராமரிச்சுக்கிட்டும் இருக்காரு. போதாக்குறைக்கு ஐஸ் கடை, தையல் மிஷின் கடை, சைக்கிள், பைக், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள்னு சொல்லி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வாங்கின நிலத்துல அவரோட வீட்டை கட்டாம இலவச மருத்துவமனையை கட்டிட்டு இருக்காரு. இந்த மருத்துவமனை கட்டுறதுக்கு அமுதவாணனும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி பாலாவை பார்த்து அமுதவாணன், அறந்தாங்க நிஷா, புகழ், தங்கதுரை இந்த மாதிரி நிறைய பேரு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலையில கூல் சுரேஷ் பேசின ஒரு விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பாலா ஒன்னும் ராஜ பரம்பரை கிடையாது, ஜமீன்தார் வீட்டு பையன் இல்ல, அவ்வளவு பணத்துக்கு அவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க, அதை பத்தி விசாரணை செய்யணும்ன்ற மாதிரி நாக்குல நரம்பு இல்லாம பேசியிருக்காரு. இதுக்கு நெட்டிசன்கள் நிறைய பேர் விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க உதவ மாட்டீங்க, உதவி செய்யறவங்களையும் சந்தேகப்படுவீங்களா? யாராவது உதவி செஞ்சாதான் என்ன, அந்த உதவியை பார்த்து பாலாவே முன்னேறி இருக்காரு, இல்லாதவருக்கு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இது மாதிரியான பணம் எங்கிருந்து வருதுன்ற கேள்வியை நிறைய பேர் பாலாவுக்கு கேட்டதை அடுத்து காந்தி கண்ணாடியோடைய படவிழால எனக்கு யாரும் உதவி செய்யல, நான் யார்கிட்டயுமே போய் உதவி கேட்டு அதை மத்தவங்களுக்கும் செய்யல, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சம்பாதிக்கிறத வச்சுதான் உதவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாலா சொல்லியிருந்தும் கூல் சுரேஷ் இப்படி பேசியிருக்காருன்றதுதான் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.